Hello everyone, welcome to GL SSC Tamil, நான் கோகுல். SSC CGL 2024க்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு அக்செப்ட் ஆகிருக்கா டிக்ளைன் ஆகிருக்கான்றதை எப்படி பார்க்குறதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், நெட்டில் SSC SR அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு முதல்ல என்ன ஆகிடும்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜியனுக்கான வெப்சைட்டு. இதில் கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் 2024ன்னு இருக்கும். நோ யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு இருக்கும். சரியா? உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எந்த மாதிரி இருக்குன்றத அவங்க உங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான், வேறு எதுவும் இல்லை. அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி நம்பர், அதுவும் இல்லாமல் கேண்டிடேட்டோட டேட் ஆஃப் பர்த் இதை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இதை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகிடும்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இங்கே என் பேர் வந்திருக்கு, என்னோடய டேட் ஆஃப் பர்த்து, அப்பா பேர், அம்மா பேர், அப்ளிகேஷன் என்ன ஆகிடுச்சுன்னா அக்செப்டட் அப்படின்னு வந்திருக்கு. இஃப் இது ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஏன் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்ற ரீசனும் பார்த்திங்கன்னா அதில் கொடுத்துருப்பாங்க. இது ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எதுவும் மாற்ற முடியாது. அது ரிஜெக்ட் ஆனது தான். ஒரு தடவை எப்படி ஆச்சுன்னா, எனக்கு செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம் இருந்தது. செலெக்ஷன் போஸ்ட்டு என்ன ஃபேஸுன்றது ஞாபகம் இல்லை, ஃபேஸ் 10 இல்லை ஃபேஸ் 11 என்னன்றது ஞாபகம் இல்லை. ஸ்பெக்ஸை நான் போட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஓகேவா? ஸ்பெக்ஸு போட்டு ஃபோட்டோ எடுத்ததுனால என்ன ஆகிடுச்சுன்னா எனக்கு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அப்படி அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு அந்த ஏன் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்ற ஒரு ரீசனும் அதில் போட்டு வச்சுருந்தாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி யாருக்காவது ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அக்செப்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அடுத்து படிக்க வேண்டிய வேலையை ஆரம்பிங்க. இல்லை நேரத்துக்கு படிச்சுட்டு தான் இருக்கணும். நமக்கு இன்னும் 1 மாதம் கூட இல்லை, ரொம்ப கம்மியான டைமில் தான் எக்ஸாம் இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. சப்போஸ் இவ்வளோ உங்களுக்கு போக முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக இந்த பேஜுக்கு உங்களால் போயிட முடியும். சரியா? வீடியோ பிடிச்சதுனா லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலில் CPO 2024க்கான மேக்ஸ் சொல்யூஷன், அதுவும் இல்லாமல் டெய்லி லெக்சர்ஸ் போயிட்டுருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸ் பண்ண லெக்சர்ஸ் போயிட்டுருக்கு, ஜென்ரல் அவேர்னஸ் லெக்சரு. அதை பார்க்குறதுனா பாருங்கள். சரியா? ஓகே, தேங்க்யூ.